மீரா மெதுவாக தன் கண்களை மூடினாள். அப்போது, மீரா, ஒரு பொம்மையின் குரல் கேட்டது. அவள் அசந்து எழுந்து பார்த்தாள். அங்கு யாருமே இல்லை. அவள் தனக்குள்ளே யோசித்துக் கொண்டாள். நான் கனவு காண்கிறேனா என்று நினைத்தபடி அவள் மீண்டும் உறங்கினாள். அப்போது மீண்டும் கேட்டது, மீரா, இது சோதனை காலம். அவள் கண்களை விழித்து எழுந்து பார்த்தாள். அவள் மெதுவாக மேஜையை நோக்கி பார்த்தாள். அங்கே அந்த பொம்மை அது அப்படியே இருந்தது. ஆனால் அதன் கண்கள் மிளறியது. நீ என்னை கேட்கிறாயா? இப்போது மீராவுக்கு நிச்சயமாக புரிந்துவிட்டது. அது பொம்மை, அது பேசுகிறது. அவள் கையை நடுங்கியபடி, நீ நீ எப்படி பேசுற என்று கேட்டாள். அதற்கு அந்த பொம்மை, நான் எப்போதும் பேசுகிறேன். ஆனால் நீ என்னை கேட்க துணிந்ததுதான் புதுசு. மீரா அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் கேட்டாள், உனக்கு என்ன வேண்டும்? அதற்கு அந்த பொம்மை மெதுவாக கூறியது, அது வந்துவிட்டது மீரா, உன்னை விடாது, ஓடிவிடு என்று. மீரா மிகுந்த பயத்துடன் மீண்டும் கேட்டாள், எது? இவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த அறையில் ஒரு கருப்பு நிழல் தோன்றியது. அது மீராவை நோக்கி வந்தது. அதை பார்த்ததும் மீரா பயந்து போனாள், திடுக்கிட்டு போனாள். நடுக்கத்துடன் அந்த பொம்மையிடம் கேட்டாள், இப்போது நான் என்ன செய்வது? அந்த பொம்மை சொன்னது, நான் உன்னிடம் பேசுவதை அது கண்டுபிடித்துவிட்டது. உன்னை விடாது மீரா, ஓடிவிடு, ஓடிவிடு, ஓடிவிடு என்றது. அவள் பயத்துடன் பொம்மையை அங்கேயே வைத்துவிட்டு கதவை நோக்கி ஓடினாள். கதவை திறக்க முயன்றாள். அவள் எவ்வளவு முயன்றாலும் அந்த கதவை திறக்க முடியவில்லை. அந்த நிழல் அவளை விடாமல் அவளை துரத்தி வந்தது. அவள் மீண்டும் கதையை திறக்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் திறக்க முடியவில்லை. இப்போது அந்த நிழல் அவளிடம் விரட்டி வந்துவிட்டது. அவளை நெருங்கிவிட்டது. மீரா அவளுடைய அனைத்து சக்தியும் திரட்டி, அம்மா என்று அலறினாள்.